இந்த பொறுப்பு டிஜிபி நியமனத்துல கூட அவர் டிஜிபி வெங்கட்ராமன் பதவியேற்ற போது நிறைய மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் கலந்து கொள்ளவே இல்லை அப்படின்லாம் செய்திகள் வந்துச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப ரொம்ப இதுவும் ஒரு மிகப்பெரிய வெட்கக்கேடான ஒரு விஷயம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு முறையான இப்ப பாருங்க, நம்ம சொன்னோம் பாருங்க, இந்த காவல்துறையை ஏவல் துறையாக எப்படி இந்த அரசு பயன்படுத்துகிறது என்பதற்கான கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இதை சொல்லலாம். ஏனென்றால் ஏற்கனவே 2018 உச்சநீதிமன்றம் மிக தெளிவான ஒரு தீர்ப்பை பிரகாஷ் சிங் கேஸ்ல கொடுத்திருக்காங்க. அந்த வழக்கின்படி பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிபி நியமனத்திற்கு 3 மாதத்திற்கு முன்பாகவே நீங்கள் அரசு பரிந்துரை செய்ய வேண்டும், யூபிஎஸ்சி பட்டியல் அனுப்பணும். ஆனா அப்படி பட்டியல் அனுப்புகிற போது இருக்கக்கூடிய 3 அதிகாரிகள் பேர், அதிகபட்சம் 3 அதிகாரிகள், இப்போ சீனியாரிட்டி அதுலயே சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. அவருடைய பணி அனுபவம், அவர்கள் செய்திருக்கக்கூடிய சேவை, அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டிஸ், இந்த விஷயங்களை எல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு மூத்த அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் இங்க அவருடைய பரிந்துரை செய்யணும். அப்படி பார்த்தீங்கன்னாக்க ரத்தோர் அவர்கள், சீமா அகர்வால், இன்னும் சொல்ல போனால் பல தமிழகத்தை சேர்ந்த அதிகாரிகளும் இருக்கிறார்கள். நம்ம பேர் குறிப்பிட வேண்டிய சார், இப்போ நிறைய அனுபவத்துல மூத்தவங்க நிறைய பேர் இருக்கும்போது இவருக்கு பொறுப்பு டிஜிபியா பதவி கொடுக்க எதிர்கட்சிகள் தொடர்ச்சியா கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. அதன் பின்னாடி ஒரு அரசியல் பின்னணி கணக்கு இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு. ஏனென்றால் இந்த காவல்துறையை ஏவல் துறையாக மாற்ற வேண்டும் என்றால் இந்த தேர்தல் நடக்கிற காலம் வரை எப்படியாவது இதை இழுத்து தன்னுடைய முழு கண்ட்ரோல் கட்டுப்பாட்டில் முதல்வர் அதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த திமுக அரசு, முதல்வர்களோடு நான் சொல்ல மாட்டேன், இந்த திமுகவில் இருக்கக்கூடிய மேல்நிலையிலிருந்து கீழ்நிலை இருக்கக்கூடிய அனைவரும் காவல்துறையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அத்தனை நேர்மையான அதிகாரிகள் பலர் இருக்கும்போது அவற்றை எல்லாம் விடுத்து கீழ்நிலையில் இருக்கக்கூடிய, அதாவது அனுபவத்திலே கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை நியமனம் செய்கிறார்கள் என்றால் அவருடைய பதவியேற்பிற்கு எப்படி அவர்கள் வருவார்கள்?